நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. பியாண்ட் த ஏஜ் கேப்ஸ், அது வந்து 25 இருக்கலாம், இல்லை 75 இருக்கலாம். அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இரவு நேரங்களில் தூக்கமே வராது. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பயமுறுத்தி கொண்டே இருக்கும். ஒரு விதமான குழப்பம் அவங்களுடைய சிந்தையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மனிதர்களை நோக்கி கூப்பிடுவதை காட்டிலும் தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஏனென்றால் நம்மை படைத்த தேவன் நமக்கு அவர் பேசினாலே விடுதலை. அவர் வசனம் தெளிவாக சொல்கிறது, உன்மேல் என் கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன். அந்த ஆலோசனை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ளும். ஒன்ஸ் கர்த்தருடைய சமாதானத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னாவே நம்மளுடைய என்டையர் ஃபிசிக்கல் பாடி நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் கலக்கம் நீங்கி தேவ விசுவாசத்தில் நம்ம வளர்ந்து ஜெயம் கொள்கிறவர்களாக மாற ஆரம்பிப்போம்.